ட்ரம்பிற்கு பதிலடி கொடுக்க வரும் புட்டின், அமெரிக்காவுக்கு செக் வைத்த ரஷ்யா, உலக போர் ஆபத்து. ட்ரம்பிற்கு பதிலடி கொடுக்க வரும் புட்டின், அமெரிக்காவுக்கு செக் வைத்த ரஷ்யா, உலக போர் ஆபத்து. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் கிளைமாக்ஸ் கட்டத்தை எட்டியுள்ளது. இருதரப்பிற்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ள சூழலில் மறுபுறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இதில் உள்ளே நுழைந்துள்ளார். இதனால் நிலைமை மேலும் மோசமாகுமோ என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. சுமார் 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் இருதரப்பிற்கும் இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ரஷ்யா இதில் தலையிட்டுள்ளது. அந்நாட்டின் அதிபர் புட்டின் தனது காய் நகர்த்தலை தொடங்கியுள்ளார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை தொடர்பு கொண்ட புட்டின், மத்திய கிழக்கில் அமைதி நிலவ ரஷ்யா உதவ தயார் என தெரிவித்துள்ளார். போரை விடவும் ராஜதந்திர ரீதியாக இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே புட்டினின் கருத்தாக உள்ளது. அமெரிக்காவின் பிடியிலிருந்து வளைகுடா நாடுகளை தனது பக்கம் ஈர்க்க ரஷ்யா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் என தெரிகிறது. முன்னதாக பேச்சுவார்த்தை முறிந்த சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது, ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா கடற்படை முடக்கும் என்றும் எந்த ஒரு கப்பலும் ஹார்முஸை கடக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். ஆல் ஆர் நன் என சொல்லியுள்ள ட்ரம்ப், இதுதான் என்னுடைய டீல் என்றும் கூறியுள்ளார். மேலும் சரியான நேரத்தில் ஈரானை தண்டிப்போம் என எச்சரித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் ஒரே இடத்தில் கூடினர். அப்போது பேச்சுவார்த்தை பல மணி நேரம் நடந்த போதிலும் எந்த ஒரு சுமூக முடிவும் எடுக்கப்படவில்லை. அமெரிக்கா சார்பில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற துணை அதிபர் JD வான்ஸ், ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தார். ஈரான் தரப்பு தலைவர் முகமது பாகர் கலீபாஃப், அமெரிக்கா வரம்பு மீறி செயல்படுகிறது என்று கூறியுள்ளது. மேலும் தாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்றும் அமைதியான அணுசக்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தங்களுக்கு உரிமை உண்டு என்றும் ஈரான் வாதிடுகிறது. இந்த அணு ஆய்வு விவகாரத்தில் இரு தரப்பிற்கும் மோதல் தொடர்ந்ததே பிரச்சினைக்கு காரணமாகும். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் மீண்டும் இரு தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர பாகிஸ்தான் முயன்று வருகிறது. இதற்கான வேலைகளை பாகிஸ்தான் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் பிளாக் செய்கிறேன் என மிரட்டும் சூழலில் புட்டின் ரூட் போடுகிறார். இடையில் மாட்டிக்கொண்டு முழிக்கும் உலக நாடுகள்தான் மாட்டிக்கொண்டு திணறுகிறது. ஹார்முஸ் பஞ்சாயத்து எவ்வளவு சீக்கிரம் தீருகிறதோ அவ்வளவு சீக்கிரம் உலக நாடுகளுக்கு நிம்மதி. அப்படி இல்லை என்றால் கச்சா எண்ணெய் தாறுமாறாக உயர்ந்து அது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது.